ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் வைஸாகவே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணி, ஏன்னா இதில் மார்க் பண்ணியிருக்க இதை மட்டும் படித்தா போதுமா, இதையும் சார்ட் அவுட் பண்ணுமா அப்படிங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஃபினிஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 12 ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டிஃபைன் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட் என்றால் என்ன அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் 7th ரோம் லெட்டரில் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் ஹவ் வில் யூ மெஷர் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் திக்னஸ் ஆஃப் எ 1 ரூபி காயின் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 2ல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் 4 மார்க் கொஸ்டின் இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டின் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இம்பார்ட்டன்ட் அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பேஜ் நம்பர் 24ல் ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் வெலாசிட்டி அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அது வந்து படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அது வந்து படிச்சுக்கோங்க 7th கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க் இல்லைன்னா 4 மார்க் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன் கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் 3 உங்களுக்கு பேஜ் நம்பர் 37ல் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஆன்சர் ப்ரீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2, 3 and 5 பாஸ்கல் லா படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய ஹீலியம் பலூன் ஃப்ளோட் இன் ஏர் அது வந்து படிச்சுக்கோங்க. ஒய் இஸ் த ஈஸி டு ஸ்விம் இன் சீ வாட்டர் தென் இன் ரிவர் வாட்டர் அது வந்து படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ண அந்த செலக்டட் கொஸ்டின்ஸில் இந்த கேள்வி எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினும் 4th and 5th இது மூணுமே படிச்சுக்கோங்க. இதுலேயும் கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய ஸ்டேட் த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து லெசன் 4ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 50ல் இருக்கக்கூடியதில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எ பேட் சிட்டிங் அண்ட் எ ஹை பவர் எலக்ட்ரிக் லைன் இஸ் ஸ்டில் சேஃப் ஹவு இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் கொஸ்டின் நம்பர் 2, 3 and 5 ஓம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அடுத்து அதேமாதிரி டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடியது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இன் ப்ரீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 64 5th லெசனில் இருக்கிறதுல நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 1, 2 and 4 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய ட்ரான் லேபிள் த டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜென்ரேட்டர் அது வந்து படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் 4ல். அதே லெசனில் ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 64ல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து இது 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அது வந்து படிச்சுக்கோங்க. நீட் டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங் அது வந்து படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் 2 and 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 64க்கு அப்புறமா பேஜ் நம்பர் 78ல் நீங்கள் என்ன படிச்சுக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஜஸ்ட் இது பேஜ் நம்பர் வைஸாகவே இது அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 89ல் இருக்கக்கூடியதில் ஆன்சர் ப்ரீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2, 3, 5 அதுமாதிரி ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர் எக்ஸ்பிளைன் கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது 4 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே இம்பார்ட்டன்ட். இது பேஜ் நம்பர் 89 புரியுங்களா, பேஜ் நம்பர் 89ல் இருக்கிறதுல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 100ல் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயனார் வாட்டர் த்ரோ விச் மீடியம் சவுண்ட் ட்ராவல் ஃபாஸ்டர் அயனார் வாட்டர் கேட்டிருக்காங்க. கிவ் ரீசனிங் கொஸ்டினில் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும் படிச்சுக்கோங்க புரியுங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோனார் ஒர்க்கு ஹவு டஸ் சோனார் ஒர்க் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டஸ் சோனார் ஒர்க் அது வந்து படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடியது பேஜ் நம்பர் 100. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர்
111ல் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் வெலாசிட்டி படிச்சுக்கோங்க, ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய இன்னர் பிளானட்ஸ் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர்ஸ் லா வந்து படிச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் 7ல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் நோட் அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி கொஸ்டின் நம்பர் 3ல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். இதுமாதிரி உங்களுக்கு மொத்தம் 111 பேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா இது பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு லெசன் 25 வரைக்குமே இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் சொல்லும்போது இதை ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 136ல் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கேள்விகள் இல்லாமல் நமக்கு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. KNCL அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 7 மார்க் கொஸ்டினில் இது ரெண்டும் ஆக்சுவலாக இதுக்கு 2 மார்க்கு இதுக்கு 2 மார்க்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இல்லை பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வியூ பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறனால அடுத்த கொஸ்டின் இந்த இம்பார்ட்டன்ட் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் 100% உங்களால் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜி வரைக்குமே பயாலஜியில் என்னென்ன பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே இந்த இம்பார்ட்டன்ட் எல்லாமே லெசன் வைஸாக மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். புரியுங்களா? குளோரோஃபில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 231ல் 4th கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் போதுமா அப்படின்னம்னா வாட் இஸ் குளோரோஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி உங்களுக்கு ஆன்சர் இன் டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிராஃபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று தான் மார்க் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் 100% கான்ஃபிடென்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி 2 விட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் கிட்னி அது ஒன்று. அடுத்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான் அது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாதிரி 4 மார்க் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அண்ட் த ஸ்டெப் இன்வால்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் அது வந்து படிச்சுக்கோங்க. அது பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 245ல் இருக்கக்கூடியது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 255ல் இருக்கக்கூடியதில் இந்த அப்ரிவேஷன் வந்து படிச்சுக்கோங்க. ISI, FPO, அக்மார்க், FCI இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் இதில் ஏதாவது 2 கொடுத்தாங்க அப்படின்னம்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. 4 கொடுத்தாங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 255ல் இருக்கக்கூடியது. அதுமாதிரி பேஜ் நம்பர் 256ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆன்சர் ப்ரீஃப்ல பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின். புரியுங்களா? ரைட் எனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ்னு கொடுத்து மேலே வந்து 4 மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க. கால்சியம், சோடியம், அயன், அயோடின் 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 256ல். அடுத்தது பேஜ் நம்பர் 271ல் உங்களுக்கு பயாலஜி வரைக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.